எல்லாருக்கும் வணக்கம். பிக் மை ஸ்டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். மார்க்கெட் இப்போ ரொம்பவே ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்குது. சோ அடுத்த வாரம் மார்க்கெட்டை எது மூவ் பண்ண போகுது, ஒரு ட்ரேடரா நீங்க எதெல்லாம் கவனிக்கணும்னு டீடைலா பார்க்கலாம் வாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா தொடர்ந்து 6 வாரமா மார்க்கெட் இறக்கத்துல தான் முடிஞ்சிருக்கு. இப்போ எல்லா ட்ரேடர்ஸ் மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி, இதுக்கு மேலயும் இறங்குமா இல்ல இங்கிருந்து ஒரு பவுன்ஸ் பேக் இருக்குமா? அதுதான் $1,000,000 கேள்வி. சோ அந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க நாம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் எடுக்கலாம். முதல்ல மார்க்கெட்டோட தற்போதைய நிலைமை என்னன்னு பார்ப்போம். அப்புறம் ஆர்பிஐ மீட்டிங்ல என்ன எதிர்பார்க்கலான்னு அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா நிஃப்டியோட டெக்னிக்கல் சார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். எந்த செக்டர்ஸ் இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கு, கடைசியா அடுத்த வாரத்துக்கு உங்களுக்கான ஒரு பக்காவான கேம் பிளானை எப்படி ரெடி பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ முதல் விஷயத்துக்குள்ள போலாம். மார்க்கெட் ஏன் இப்போ ஒரு மாதிரி கத்தியின் முனையில நிக்கிற மாதிரி இருக்கு? இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா 3 பெரிய காரணங்கள் இருக்கு. 1. மேற்கு ஆசியாவுல நடக்கிற அந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ். 2வது, கச்சா எண்ணெய் பேரலுக்கு $100 வரைக்கும் போயிட்டே இருக்கு. 3வது, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அதாவது FIIs விடாம நம்ம மார்க்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டே இருக்காங்க. இந்த 3ம் சேர்ந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய பிரஷரை கொடுக்குது. குறிப்பா அந்த FII செல்லிங் பத்தி சொல்லணும்னா சும்மா இல்ல, 60,000 கோடி ரூபாய் மார்ச் சீரீஸ்ல மட்டும் இவ்ளோ பெரிய தொகையை நம்ம மார்க்கெட்ல இருந்து வெளியெடுத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய செல்லிங் நடந்தா மார்க்கெட் எப்படி தாங்கும்? இதுதான் இப்போதைய சரிவுக்கு மிக முக்கியமான காரணம். சரி, இந்த வெளிநாட்டு காரணங்கள் ஒரு பக்கம் இருக்க, நம்ம உள்நாட்டுல இந்த வாரம் எல்லாரும் உற்று நோக்குற ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் RBIயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங். இந்த மீட்டிங் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 6ல இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஆனா நமக்கு ரொம்ப முக்கியமான நாள் ஏப்ரல் 8 புதன்கிழமை. அன்னைக்கு தான் பாலிசி முடிவு என்னன்னு சொல்லுவாங்க. அதோட RBI கவர்னரோட பேச்சும் இருக்கும். அது மார்க்கெட்டோட டிரெக்ஷனே மாத்தலாம். இப்போ RBIக்கு இருக்கிற சிக்கல் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம பொருளாதாரம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது, சோ அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இன்னொரு பக்கம் இந்த $100 கச்சா எண்ணெய் விலையால பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் தலைவிரிச்சு ஆடுது. ரூபாயோட மதிப்பும் சரிஞ்சிட்டு இருக்கு. சோ வளர்ச்சியை பாக்குறதா இல்ல பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்றதாங்கிற ஒரு பெரிய குழப்பத்துல அவங்க இருக்காங்க. அதனால இந்த முறை வட்டி விகிதத்தை மாத்தாம அப்படியே வெச்சுக்க அதிக வாய்ப்பிருக்கு. ஆனா மார்க்கெட் உண்மையிலே கவனிக்க போறது வட்டி விகிதத்தல்ல, RBI கவர்னர் என்ன பேச போறார், அவரோட பேச்சுல பணவீக்கத்தை பத்தின கவலை அதிகமா இருக்கா இல்ல வளர்ச்சிய பத்தி பேசுறாராங்கிற அந்த டோன் தான் ரொம்ப முக்கியம். சரி, இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ டெக்னிக்கலா சார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிஃப்டியோட நிலைமை என்ன? நீங்க நிஃப்டியோட ஆர்லி சார்ட்டை பாத்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்லாம சிம்பிளா சொல்லணும்னா இறங்குற வேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுன்னு அர்த்தம். செல்லர்ஸ் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க. இது ஒரு புல்லிஷ் ரிவர்சலுக்கான அறிகுறி. ஆனா இது கன்ஃபார்ம் ஆகணும்னா இந்த பேட்டர்னை விட்டு வெளியே பிரேக் அவுட் ஆகணும். அதனால தான் நிஃப்டி இப்போ ஒரு செய் அல்லது செத்து மடிங்கிற இடத்துல நிக்குது. இங்கிருந்து ஒன்னு மேல போகணும், இல்லனா இன்னும் பெரிய சரிவு வரலாம். அதனால திங்கக்கிழமை ஓப்பனிங் ரொம்ப ரொம்ப குரூஷியல். சரி, அப்போ எந்த நம்பர்ஸை நம்ம வாட்ச் பண்ணணும்? சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா 2243. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான சப்போர்ட் 2215ல இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் மேல போக முயற்சி செஞ்சா முதல் தடை 22,736ல இருக்கு. அதுதான் 40 மணி நேர மூவிங் ஆவரேஜ். அதை தாண்டி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ஒரு நல்ல அப் மூவ் எதிர்பார்க்கலாம். அடுத்த பேங்க் நிஃப்டி. அதுக்கு 50,000ங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் லெவல். போன வாரம் அது உடைச்சு கீழே போயிட்டு அப்புறமா மேல வந்திருக்கு. சோ அந்த லெவல ஹோல்டு பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தா 52,025ல இருந்து 52,211 வரைக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு. அந்த இடத்துல செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சோ அது ஒரு பெரிய தடையா இருக்கும். ஓகே, நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரு மாதிரி தடுமாறிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல எந்த செக்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா, அதாவது வலிமையா இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த சரிவுலையும் பாத்தீங்கன்னா 2 செக்டார்ஸ் தாக்கு பிடிச்சு நிக்குது. ஒன்னு ஐடி செக்டார். டாலர் ஸ்ட்ராங் ஆகுறதுனால அது ஐடி கம்பெனிகளுக்கு ஒரு பிளஸ். அதனால ஒரு சேஃப் பெட்டா பாக்குறாங்க. இன்னொன்னு மெட்டல்ஸ். குளோபல் சப்ளை இஷ்யூஸ்னால மெட்டல் விலைகள் ஏறிட்டு இருக்கு. அதனால இந்த 2 செக்டாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். 2022ல ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்ச போதும் மார்க்கெட் இதே மாதிரி தான் இறங்குச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரேலி வந்துச்சு. அந்த ரேலியை லீட் பண்ணுனது எந்த செக்டார்ஸ் தெரியுமா? ஆட்டோ, ஃபினான்ஷியல்ஸ், அப்புறம் மெட்டல்ஸ். சோ ஒருவேளை இங்கிருந்து மார்க்கெட் திரும்பினா மறுபடியும் இந்த செக்டார்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அடுத்த வாரத்துக்கு நம்மளோட கேம் பிளான் என்னவா இருக்கணும்?
என்னென்ன விஷயங்களை நம்ம ட்ராக் பண்ணணும்னு ஒரு சிம்பிள் செக்லிஸ்டா பாத்துரலாம். முதல்ல நிஃப்டியோட ரேஞ்ச் அடுத்த வாரத்துக்கு கிட்டத்தட்ட 22,000 23,200 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய லெவல் 22,000. அதை உடைச்சு கீழே போச்சுன்னா அது ஒரு பெரிய நெகட்டிவ் சிக்னல். சோ நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய 3 விஷயங்கள். 1, திங்கக்கிழமை மார்க்கெட் எப்படி ஓபன் ஆகுது, நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸை தாண்டுதான்னு பார்க்கணும். 2, புதன்கிழமை ஆர்பிஐ கவர்னர் என்ன பேசுறாருன்னு கவனமா கேட்கணும். 3, கச்சா எண்ணெய் விலை. மிடில் ஈஸ்ட்லேருந்து வர்ற நியூஸை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். இந்த 3 தான் அடுத்த வார மார்க்கெட்டோட போக்க தீர்மானிக்க போகுது. சரி, இந்த அனாலிசிஸ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். நண்பர்களே, பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. எந்த முதலீடும் செய்யறதுக்கு முன்னாடி அது சம்பந்தப்பட்ட எல்லா ஆவணங்களையும் கவனமா படிச்சு பாருங்க. இங்க நாம பேசுறது எல்லாமே ஒரு கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான். இத வாங்குங்க வித்துருங்கன்னு சொல்ற ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சரி, இதுதான் வரப்போற வாரத்துக்கான நம்மளோட அனாலிசிஸ். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்த மாதிரி நியூஸ் ட்ரிவன் மார்க்கெட்ல நீங்க அக்ரெசிவா ட்ரேட் பண்ண போறீங்களா, இல்ல கொஞ்சம் டிஃபென்சிவா, அதாவது பாதுகாப்பா விளையாட போறீங்களா? உங்களோட பிளான் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.